ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு லெட் அஸ் டு டு குட், நன்மை செய்யுங்கள். கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு என்றாலே அவர் நன்மை மாத்திரம்தான் செய்வார். ஒருபோதும் ஒருவருக்கும் அவர் தீமை செய்யாதவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:25 இப்படி வாசிக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று யோவான் எழுதுகிறார். அப்படி என்றால் எண்ணி முடியாத அற்புதங்களை, நன்மைகளை இயேசு அநேக மக்களுக்கு செய்திருக்கிறார், செய்து வருகிறார். இன்றைக்கும் கணக்கில் அடங்காத நன்மைகளை இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். அருமையானவர்களே, ஆகவே இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். 13:23 வாசிக்கிறோம். தீமை செய்ய பழகின நாம் மனம் திரும்பி நன்மை செய்ய பழக வேண்டும் என்று அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 1:17 வாசிக்கும் பொழுது நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்கிறார். லேர்ன் டு டு குட். ஏன் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பொல்லாப்பு செய்ய நாம் அறிவாளிகளாய் இருந்தோம் என்று வசனம் சொல்கிறது. எரேமியா 4:22 வாசிக்கிறோம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நம்மை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அப்படி என்றால் நாம் எப்படி இருந்தோம்? ஏன் நம்மால் நன்மை செய்ய முடியவில்லை? அதற்கு தடையா இருந்தது எது என்பதை ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் முடிய இங்கே நாம் அதுக்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்யவோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இது பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து இங்கு எழுதுகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் குலத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்ய அவரால் முடியவில்லை. காரணம், நன்மை செய்யாதபடிக்கு தீமை, பாவம் அவரை தடுத்து நிறுத்தியது என்பதை பார்க்கிறோம். அதாவது சுயம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக சிற்றின்பம், உலக ஆசைகள், இச்சைகள், இவைகள் எல்லாம் நம்மை நன்மை செய்ய விடாதபடிக்கு அது தடை செய்து கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். ரோமர் 3:12 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது தனக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட என்னை இயேசு விடுதலை ஆக்கினார் என்று பவுல் மிக தெளிவாக சொல்கிறார்.
நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறேன், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறேன் என்று பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். அப்படி என்றால் அந்த பாவத்திலிருந்து, சுயத்திலிருந்து, இந்த உலக இச்சையிலிருந்து, சிற்றின்பங்களிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டவராக, இயேசுவின் நாமத்தினாலே அவர் விடுதலையாக்கப்பட்டு இப்போது ஆவிக்குரிய சிந்தனை அவருக்குள்ள வந்தது. அதாவது தன்னை பற்றி மட்டுமே அவர் அக்கறை கொண்டிருந்தவர், தன்னை பற்றி மட்டுமே அவர் யோசித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது வெளியிலே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படாத மக்கள் மேலே இப்போது அவருக்கு அக்கறையும் அவர்கள் மேலே ஒரு அன்பும் அவருக்குள் வருவதை பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய சிந்தனை அவருக்குள்ள வருகிறது. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். சுய ஆவி நம்மை விட்டு வெளியே போய் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதான அந்த தேவனுடைய ஆவி, மற்றவர்களை நேசிக்கிறதான அந்த ஆவியானவர் இப்போது அவருக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். 13வது வசனத்துல பார்க்கிறோம், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலக ஆசை, இச்சைகள், சுயநலம் இவைகள் எல்லாம் ஆவினாலே, தேவனுடைய ஆவினாலே நான் அவைகளை அழித்து போடுகிறேன் என்று சொல்கிறார். நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் 14வது வசனத்துல. என்னை அவரை போல நன்மை செய்கிறவராயிருக்க நான் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை மாற்றி இருக்கிறார். இயேசு என்னை இப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக, அவரை போலவே நன்மை செய்யக்கூடியவனாக என்னை மாற்றி இருக்கிறார் என்று மிக விசுவாசத்தோடு தன்னை அர்ப்பணித்து பேசுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்ததான மிகப்பெரிய நோக்கம் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:15 வாசிக்கிறோம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்கிறார். ஆல்வேஸ் சீக் டு டு குட் டு ஒன் another. அப்படி என்றால் நாம் நன்மை செய்ய நாம் நாட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Do not neglect to do good and to share what you have. நன்மை செய்ய மறவாதிருங்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் நன்மை செய்வதற்காகவே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நன்மை செய்ய நாம் நாட வேண்டும், நன்மை செய்ய நாம் மறவாதிருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்கிறார். And let us not grow weary of doing good. அப்படி என்றால் இயேசு ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும் போது அவர் அவரிடத்துல எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாமலே ஆண்டவர் அவனுக்கு நன்மைகளை செய்தார். இயேசுவிடத்தில் நன்மை பெற்ற ஒருவன் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வான் என்றோ, அல்லது அவரை பணிந்து கொள்வான் என்றோ, அல்லது அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பான் என்றோ, அல்லது திரும்ப ஏதாகிலும் செய்வான் என்றோ, அல்லது அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பான் என்றோ அவர் எந்த எதிர்பார்ப்பும் அவரிடத்தில் இல்லை. காரணம், அவர் யாரிடத்திலும் தகுதி பார்த்து தயை காட்டுகிறவர் அல்ல. சுயநலம் இல்லாமல் அவர் அன்பு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இதுக்கு உதாரணமாக லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12 முதல் 19 வரைக்கும் வாசிக்கிறோம். குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர், குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று தூரத்திலிருந்து கெஞ்சினார்கள். காரணம், குஷ்டரோகிகள் அந்த நாட்களிலே ஊருக்குள்ளாக அனுமதிக்கப்படாத ஒரு நாட்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டானவர்கள். அவர்கள் தூரமாக மக்களை விட்டு ஒதுக்கி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள்
இப்போது இயேசு தங்களுக்கு ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று தூரத்தில் நின்று கெஞ்சினார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது மனதிறங்கினார். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரிடத்துக்கு காண்பீங்கள் என்று அவர்களை சொல்லி அனுப்பின போது அவர்கள் போகும் வழியிலேயே அவர்கள் சுகமாகி விட்டார்கள். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். ஆண்டவர் மிகுந்த ஒரு அக்கறை உள்ள ஒரு தேவன். சமுதாயத்தால் இப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். அவர் அப்படி நன்மை செய்தார். அவர்கள் போகிற வழியிலே சுகமானார்கள். மிகப்பெரிய சந்தோஷம். 9 பேர் அவர்கள் யூதர்களாய் இருந்ததுனாலே அவர்கள் போய் ஆசாரிடத்துல காண்பித்து அவர்கள் சுத்தமானவர்கள் என்று ஆசாரியன் அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்கினதுனாலே அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போய் விட்டார்கள். இயேசுவிடத்துல திரும்பி வரவே இல்லை. ஆனால் ஒருவன் மாத்திரம் தன்னை சுகமாக்கின இயேசுவை தேடி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவர் பாதத்திலே விழுந்து அவரை பணிந்து கொண்டார். பாருங்கள், இயேசு சொன்னார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்திருக்கிறான், ஆனால் மற்ற 9 பேர் எங்கே என்று பார்க்கிறோம். எங்கே என்று கேட்டார். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு நன்மை. அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல கர்த்தர் இன்றைக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்கிற நன்மைக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனால் அதற்கு பிரதிபலனை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. உங்களுக்குரிய பலன் பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அருமையானவர்களே, 3வது காரியத்தை பார்க்கிறோம். யாவருக்கும் நன்மை செய்யுங்கள். Let us to do good to everyone. சபைக்கு வெளியே மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்கு கற்றுத்தருகிறது. யாவரும் என்று சொல்லும் பொழுது அதிலே நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை செய்கிறவர்கள், கூட படிக்கிறவர்கள், அயல் வீட்டுக்காரர்கள், சத்துருக்கள், துரோகிகள், இவர்கள் கூட நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. இதற்கு உதாரணமாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அவன் போகிற வழியிலே கள்ளர்கள் கையில் அகப்பட்டு கள்ளர்கள் அவனை அடித்து அவனிடத்தில் இருக்கிற பொருட்களையும் வஸ்திரங்களையும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். அவனை அடித்து குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். இப்போது அவன் ஆப்டேட், பாதி மயக்கத்திலே அவன் மரிக்கிற நிலையில விழுந்து கிடக்கிறான். தற்செயலாக அந்த வழியிலே ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் வந்து பார்த்து பக்கமாக விலகி போய்விட்டான். அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. காரணம், இஸ் a duty minded person. அவனுக்கு ஆலயத்திலே செய்ய வேண்டிய அந்த சமய கடமைகள் உண்டு, ரிலிஜியஸ் டியூட்டி. அதை அவன் செய்ய வேண்டும். ஒருவேளை அவனை தொட்டு மறித்து விட்டால் அது அவனுக்கு தீட்டு. அன்றைக்கு அவன் ஆலயத்துக்குள்ள செல்ல முடியாது. அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது. ஆகவே அவனுடைய கண் முன்னாலே நின்னது அவனுடைய சமய சடங்குகள், அவனுடைய சமய கடமைகள். ஆனால் 2வது ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் லேவியன். அவன் வந்து பார்த்து பக்கமாய் விலகி போய்விட்டான். காரணம், அவனுக்கு இஸ் எ ரிச்சுவல் மேன். அவன் ஒரு சாங்கிய சடங்காச்சாரமான ஒரு மனிதன். ஆகவே அவனுக்கும் அங்கே ஆலயத்துல வேலை உண்டு. ஆகவே இந்த வேலையை அவன் செய்யக்கூடியவனாய் இருந்தான். ஆகவே அவனும் பார்த்து பக்கமாய் விலகி போய்விட்டான். இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் ஒரு மனிதன் பிரயாணமாய் வருகிறான். அவன் தான் சமாரியன். அவன் வந்து பார்த்து வாகனத்தை நிறுத்தி இறங்கி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய காயத்திலே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவனுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் இங்கே விட்டு விட்டால் அவன் மறித்து விடுவான் என்று அங்கே வழிபோக்கர்கள் தங்கக்கூடிய ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தான் கையில கொண்டு போய் அவனை கொடுத்து அவனை பராமரிக்கும்படி அங்கே அவனுக்கு உதவி செய்தான் என்பதை பார்த்தோம். ஆகவே அவனுக்கு ஏதாவது செலவு கூடுதலா இருந்தா நான் வரும்போது திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்காக 2 பணத்தை எடுத்து கொடுத்து அவன் பிரயாணமா செல்வதை பார்க்கிறோம். ஆகவே இப்படி வெளியிலே ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி பாதிக்கப்பட்டவர்கள்,
தேவை உள்ளவர்கள், பிரச்சனையில உள்ளவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், வியாதிப்பட்டவர்கள், இவர்களை நாம் போய் பார்த்து அவர்களுக்கு நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், அவளுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று இயேசு இங்கே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே சபைக்கு வெளியே கர்த்தர் நாம் நன்மை செய்யும்படியான ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்கிறார். உங்களால முடியும் என்றால் நீங்கள் ஒதுக்கி போகிறவர்கள் அல்ல, உதவி செய்கிறவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. லூக்கா 16:9 வாசிக்கிறோம், அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்கிறார். எது அநீதியான பொருள்? பணம். ஆகவே உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெரிய வரவேற்பு அவர்களால் கிடைக்கும். உங்களாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், உங்களாலே நாங்கள் இந்த இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று மிக தெளிவாக, மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக உங்களை வரவேற்பார்கள். ஆகவே நண்பர்கள் உங்களுக்கு பரலோகத்தில் கிடைப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் அதை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 6:27 வாசிக்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று வசனம் சொல்றார். சாதாரண மக்களையும் தாண்டி நம்மை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், இவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களை, இப்படி நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் கற்றுத் தருகிறது. இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, எங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்கள் உண்டு, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நீ தாரும். அந்த வாய்ப்புகளிலே நாங்கள் உதவி செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்க உன் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளும். அவை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய நற்கிரியைகளை செய்யக்கூடிய, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம், ஆதலால் ஒருவர் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்படி என்றால் நாம் நன்மை செய்ய அறிந்தவர்களா இருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு செய்யாமல் போனால் அது நமக்கு பாவம் என்று வசனம் சொல்கிறது. 4வது காரியம், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவும். Let us to do good, especially to those who are the household of faith என்று வசனம் சொல்கிறது. சபைக்கு வருகிற விசுவாசி, அவர்களுக்கு தேவைகள், குறைவுகள், பலவிதமான கஷ்டங்களில் உள்ள மக்களை நாம் பார்த்து விசாரித்து அவர்களுக்காக நாம் உதவி செய்யலாம். மத்தேயு சுவிசேஷம் 25:35-36 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரங்கள் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். ஆகவே இயேசுவானவர் சபையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் எவ்வளவாய் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற இப்படி பல விதங்களில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். ஆகவே பவுல் எழுதுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபியுங்கள், ஒருவர் பேரில் இருக்கும் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சபையில் வைத்திருக்கிறதான ஊழியங்கள். இதே போல போஜனம் இல்லாதவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல 40% மக்கள் மாத்திரமே 3 வேளை உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அநேக மக்கள், 60% மக்கள் இன்றைக்கு 2 வேளையோ அல்லது 1 வேளையோ உணவு மட்டுமே உண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சபைக்கு வருகிற மக்களிலும் அநேகர் ஏழ்மையாக தேவையோடு கூட இருக்கிறார்கள், பசியோடு கூட இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையாகவே சபை அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே சபையினுடைய ஐக்கியம் என்பது முதலாவது நாம் அவனுடைய தேவையிலே நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வியாதியா இருக்கிறவர்களை சந்தித்து, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தித்து நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும், அவர்களை விசாரிக்கவும் வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே சபையிலே கர்த்தர் நமக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படி நாம் செய்யும் போது உண்மையாக நாம் நன்மை செய்கிறவர்களா இருப்போம். ஆகவே சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போவது நம்முடைய கடமை அல்ல. நாம் மற்ற நேரங்களிலும் நம் சபை ஐக்கியத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதிகாலை ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஐக்கியங்கள், இப்படி சபையில ஆண்டவர் பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவர் பார்க்கும்பொழுது ஒருவர் விசாரிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணவும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும், இது நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஊழியத்திலே நாம் ஈடுபட்டு நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 40வது வசனத்திலே வாசிக்கிறோம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பாருங்கள், இந்த சபையில வரக்கூடிய மக்களுக்கு அவர்களைத்தான் சொல்கிறார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் என்று சொல்கிறார். அது பெண்களும் ஆண்களையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய இளைப்பாறுதலிலே பங்கடையக்கூடிய, நித்திய வாழ்க்கையிலே பங்கடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் அப்படி செய்யாதவர்களுக்கு என்ன செய்கிறார்? 41 முதல் 45 வரைக்கும் வாசிக்கிறோம். இதில் எதையுமே செய்யாதவர்கள் நித்திய அக்கினிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஊழியம் செய்யாதவர்கள் அவர்கள் சபைக்கு வரலாம், போகலாம். ஆனால் அவர்கள் எதையுமே செய்யாதவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. காரணம், அவர்கள் சுயநலமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தனக்கு மட்டுமே என்று அவர்கள் பிரயோஜனப்படுத்துகிறார்கள். நாம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் நல்ல உணவும் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் எதிரிலே ஒரு லாசரு என்கிற மிக ஏழ்மையான தரித்திரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் அவனுக்கு சாப்பாடு என்பது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பணக்காரன் வீட்டிலிருந்து கொண்டு போய் போடுகிற மிச்ச மீதிகளை தான் அவன் சாப்பிட்டான். பாருங்கள், இந்த பணக்காரன் என்ன செய்திருக்கணும்? எதிர்க்க இருக்கிற அவனுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கணும். தன்னுடையது தனக்கு மட்டும்தான் என்று நினைத்து வாழ்ந்தான். 2 பேருமே மரித்தார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் எங்கு சென்றான் என்றால் அவன் பாதாளத்துக்கு சென்றான் என்று வசனம் சொல்கிறது. இந்த லாசருவை பார்க்கிறோம், இவனை தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான இடத்துக்கு அவன் போனான். இங்கே ஏழை பணக்காரன் என்பதல்ல பெரிய வித்தியாசம். இந்த தரித்திரன் இவனுக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு அவன் ஆண்டவருக்கு நன்றியோடு வாழ்ந்தான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் தனக்குள்ளதை சுயநலமாக தனக்கென்று வைத்துக் கொண்டு ஒருவருக்கும் அதை கொடுக்காதபடிக்கு, ஒருவருக்கும் நன்மை செய்யாமல் ஒருவருக்கும் உதவி செய்யாதபடி இருந்ததுனாலே அவன் அங்கு பாதாளத்துக்குள்ளே தள்ளப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆண்டவர் சபைக்கு வெளியேயும் நன்மை செய்யும்படியான ஊழியத்தை வைத்திருக்கிறார், சபைக்கு உள்ளேயும் நன்மை செய்யும்படியான ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சபைக்கு உள்ளே செய்வதாக இருந்தால் அதை நீங்கள் உங்கள் ஊழியக்காரர் மூலமாக செய்யுங்கள். நீங்கள் டைரக்டா நேரடியாக எந்த நபரையும் பார்த்து நீங்கள் அதை செய்யாதபடிக்கு சபையின் ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் அந்த உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய நாமம்
மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நானும் என் இயேசுவை போல நன்மை செய்கிறவனா நான் இருக்க என்னை தருகிறேன் என்று சொல்லுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவு, பரிசுத்த தகப்பனே, அருமையான உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர். அதுபோல உங்களுடைய பிள்ளைகளாக எங்களையும் நன்மை செய்யும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக மாற்றும். உம்முடைய நாமம் அவர்கள் மூலம் மகிமைப்படட்டும். அநேகர் இயேசுவினுடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாக இவர்களை எடுத்து பயன்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.